இயேசு ஆண்டவரில் என் அன்பிற்கினிய அருள் தந்தையர்களே, அருட் சகோதரிகளே, அருட் சகோதரர்களே, பொதுநிலை சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் நாம் அனைவரும் நம்முடைய செம்மன் புனிதர், நமது பாதுகாவலர் புனித அருளானந்தர் திருத்தலத்திற்கு மறைமாவட்டம் முழுவதும் இணைந்து திருப்பயணிகளாக வருகை தந்திருக்கிறார். இந்த யூபிலி ஆண்டு எதிர்நோக்கின் திருப்பயணிகளாய் நாம் இருக்கவும், சிந்திக்கவும், செயல்படுத்தவும் நம்மை அழைக்கிறது. நம்முடைய மறைமாவட்ட திரு யாத்திரைக்கு கிறிஸ்து மைய திருப்பயணிகளாய் என்ற பொருளை நாம் தேர்ந்தெடுத்திருக்கிறோம். அருள் தந்தை அம்ப்ரோஸ் அவர்கள் எழுதிய இசையமைத்த அழகான எல்லாம் உமக்காக என்ற பாடலை நாம் இப்பொழுது பாடினோம், பாட கேட்டோம். இந்த பாடல் ஒரே ஒரு செய்தியைத்தான் சொல்கிறார். நம்முடைய வாழ்வு முழுவதும் கடவுளின் மகிமைக்காக என்பதுதான். நமது மகிமைக்காக அல்ல, நமது புகழுக்காக அல்ல, மாறாக அனைத்தும் கடவுளுடைய புகழுக்காக. இதனை விருது வாக்காக ஏற்றுக்கொண்டவர்தான் இயேசு சபையை நிறுவிய புனித இஞ்ஞாசியா. அத் மயோரம் தேயி குளோரியாம், அனைத்தும் ஆண்டவரின் அதி உன்னத மகிமைக்காக என்ற விருது வாக்கோடு தன்னுடைய குருத்துவ வாழ்வையும் சபையினுடைய வாழ்வையும் தொடங்கி உலகம் முழுவதும் நூற்றுக்கணக்கான இயேசு சபை அருள் பணியாளர்களால் கடவுளுடைய மகிமை புகழப்பட, கடவுளுக்கு மகிமை ஏற்படுத்த அவர் பெரும் பணியாற்றினார். இயேசு சபை அருட்பணியாளர்களும் பணியாற்றினார்கள். எனவே நாம் அனைவரும் எதற்காக வாழ்கிறோம் என்று சொன்னால், இறைவனுடைய புகழ் ஓங்குவதற்காக, அவருடைய நாமம் போற்றப்படுவதற்காக, நம்முடைய சொற்களாலும் செயல்களாலும் அவருக்கு மகிமை கொண்டு வந்து சேர்ப்பதற்காக. அதனைத்தான் அழகாக எந்தன் சிந்தனை சொல் அனைத்தும், எந்தன் செயல்கள் ஒவ்வொன்றும், எந்தன் உடல் பொருள் ஆவி முற்றும் உந்தன் அதி மிக மகிமைக்கே என்று தந்தை அம்ப்ரோஸ் எழுதுகிறார். அவர் அழகான 2 உதாரணங்களை கொடுக்கிறார். ஒளியை நோக்கா மலர் இல்லை. ஒளியை நோக்கவில்லை என்றால் அந்த செடி பூக்காது, காய்க்காது, கனிதராது. எனவே அது கனிதர வேண்டும் என்றால் ஒளியை நோக்க வேண்டும். எனவே ஒளியை நோக்கா மலர் இல்லை, நீரை நோக்கா வேறில்லை. நீரை நோக்கி வேர் செல்லவில்லை என்றால் அந்த மரம் செத்துப்போகும். எனவே நீரை நோக்கா வேறு இல்லை, உன் புகழ் நோக்கா வாழ்வனைத்தும் வாழ்வில்லை, அதில் பயனில்லை. எனவே அவருடைய புகழ் நோக்காத வாழ்வு அனைத்தும் வாழ்வில்லை, அதற்கு பயனில்லை. அதற்கு பெயரே வாழ்வு என்று நாம் சொல்ல இயலாது என்று தந்தை அம்ப்ரோஸ் கூறுகிறார். எனவே இப்படி கிறிஸ்து மைய வாழ்வுக்காக நாம் வாழ வேண்டும். பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்தில் புனித பவுலடியார் 2:5 சொல்லுகிறார், ஆண்டவர் இயேசு கொண்டிருந்த மனநிலையே உங்களிடமும் இருப்பதாக என்று சொல்லுகிறார். எனவே அவர் கொண்டிருந்த மனநிலை என்ன மனநிலை? இறைவனை நோக்கிய மனநிலை, தன் தந்தையை மையப்படுத்திய மனநிலை, அவருடைய திட்டத்திற்கு பணிகிற மனநிலை, அந்த திட்டத்தை துன்பம் ஏற்றாலும், சாவின் துன்பம் ஏற்றாலும் அதனை நிறைவேற்றுகிற மனநிலை. இத்தகைய மனநிலையை ஆண்டவர் இயேசு கொண்டிருந்தார். அதனால் தான் எல்லா இனங்களும் அவருக்கு புகழ் சாற்றும், அனைத்து படைப்புகளுக்கும் அவர் முன் மண்டியிடும் என்று பவுல் உறுதியாக சொல்கிறார். எனவே கிறிஸ்து மைய வாழ்வு, கிறிஸ்துவுக்காக வாழுதல், அதுதான் உண்மையான புகழையும் உண்மையான
வாழ்வையும் நமக்கு பெற்றுத்தரும். அதனால்தான் நாம் இந்த நம்முடைய செம்மன் புனிதருடைய ஓரியூர் பூமிக்கு ஆண்டுதோறும் மறைமாவட்டமாக இணைந்து வருகிறோம். ஆண்டில் பல முறை தனித்தனியாகவும் வருகிறோம். இந்த நம்முடைய சிவகங்கை மறைமாவட்டத்திற்கென்று ஒரு பெரிய சிறப்பு இருக்கிறார். அது என்ன என்று சொன்னால், நம்முடைய சிவகங்கை மறைமாவட்டம் 5 இயேசு சபை புனித குருக்களால் மறைபரப்பு பணி செய்யப்பட்டு அவர்களுடைய இரத்தத்தாலும் வேர்வையாலும் இன்று வரை அந்த விசுவாசம் நிலைத்து நிற்கிறார். அப்படி பார்க்கிற பொழுது நம்முடைய மறை மாவட்டத்தில் முதல் மறை சாட்சியாக மரித்தவர் அந்தனி கிரிமினாலி என்ற இயேசு சபை குரு. அவர் 1520 பிறந்து 1549 மறைசாட்சி மரணம் அடைந்தார். கிறிஸ்தவர்களை தாக்குகிற எதிரிகளுக்கு முன்பாக அவர் சென்று கிறிஸ்தவர்களை கொலை செய்யக்கூடாது என்று அவர்களை தடுத்தார். அதன் காரணமாக அவர் கொல்லப்பட்டார். எனவே வேதாளையில் நாம் நினைவு கூறுகின்ற இந்த அந்தோணி கிரிமினாலி என்ற இயேசு சபை குரு முதல் மறைசாட்சியாகிறார். இரண்டாவது மறைசாட்சி நம்முடைய செம்மன் புனித அருளானந்தர் 1647 போர்ச்சுகலிலே பிறந்து 21 வயதிலே குருப்பட்டம் பெற்றவுடன் நம்முடைய மண்ணுக்கு வந்து இந்த மண்ணிலே அவர் மறைசாட்சியாக மரிக்கிறார். 1693 அவர் மறைசாட்சி மரணம் அடைகிறார். அவருடைய இரத்தம்தான் நம்முடைய உள்நாட்டு பகுதியிலே கிறிஸ்தவம் வளர்வதற்கு மிக முக்கிய காரணமாக இருந்தார். எனவே இப்படி அவர் மிகச்சிறந்த ஒரு நல்ல துணிவுள்ள ஒரு மறைபரப்பு பணியாளராக அவர் செயல்பட்டிருக்கிறார். அவருடைய வரலாற்றிலே பார்க்கிறோம். இடையிலே அவரை இங்கு அவருடைய உயிருக்கு ஆபத்து இருக்கிறது என்று சொல்லி போர்ச்சுகலுக்கு திரும்ப அனுப்பிவிடுகிறார்கள். ஆனால் அவர் மீண்டும் மறைசாட்சி ஆனாலும் இந்த மண்ணில் நம்முடைய மண்ணில் வந்து அவர் இறக்க வேண்டும் என்பதற்காக திரும்பி வருகிறார். அவர் மறைசாட்சி ஆனார். புரட்சியாளர்களின் இரத்தம் சிந்தப்படுவதில்லை, அவை விதைக்கப்படுகின்றன. எனவே நம்முடைய செம்மன் புனிதருடைய இரத்தத்தினால்தான் இன்று லட்சக்கணக்கான கிறிஸ்தவர்கள், கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் நம்முடைய மறைமாவட்டத்திலும் அண்டை மறைமாவட்டங்களிலும் இருக்கிறோம். ஏதோ இது வரலாற்று ஊற்று என்று மட்டுமல்ல, ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொருவருடைய வாழ்வையும் நாம் வாழ்ந்து காட்டுவதற்கு நமக்கு மூல ஆதாரமாக இருப்பது புனித அருளானந்தருடைய வாழ்வும் அவருடைய முன்னோடியான வாழ்க்கையும் அவர் என்றும் நமக்காக செய்யும் பரிந்து பேசுதலும். எனவேதான் இந்த இடத்திற்கு நாம் அடிக்கடி திரும்ப திரும்ப வருகிறோம். இந்த 2 மறைசாட்சிகள் இரத்தம் சிந்தி மறைசாட்சியம் பெற்றவர்கள். இவர்களை ரெட் மார்டர்ஸ் என்று நாம் அழைக்கலாம். ஏனென்றால் இவர்கள் இரத்தம் சிந்தி மறைசாட்சியம் செய்தார்கள். இது அல்லாமல் இன்னும் 3 மறைபரப்பு குருக்கள், ஹீரோக்கள், அவர்களையும் நாம் நினைவு கூறுகிறோம். அவர்களிலே ஒருவர் கழுகேற்கடையில் நம்மால் அதிகம் நினைவு கூறப்படுகிற வேத போதக சுவாமிகள். அவருடைய இயற்பெயர் அகஸ்டின் கப்பெல்லி. அவர் 1592 பிறந்து குருவான பிறகு நம்முடைய பகுதிக்கு வந்து 1643 கழுகேற்கடையிலே விஷம் வைத்து கொல்லப்படுகிறார். அவர் ஏன் அப்படி கொல்லப்பட்டார் என்றால், வேதம், இயேசுவினுடைய வேதம்
மிக விரைவாக பரவிக்கொண்டிருந்தது. அவருடைய வாழ்வாலும் அவருடைய ஜெபச்சாலும் நிறைய கிறிஸ்தவர்கள் உருவாகி கொண்டிருந்தார்கள். அதனை தடுப்பதற்காக ஸ்லோ பாய்சன் கொடுத்து அவரை கொண்டிருக்கிறார்கள். இப்படி அகஸ்டின் கப்பெல்லி என்ற இயேசு சபை குரு நம்மால் பாசமாக வேதபோதக சுவாமிகள் என்று அழைக்கப்படுகிறவர் நம்முடைய மண்ணிலே இரத்தம் சிந்தாத மறைசாட்சியாயிருக்கிறார். இதுபோல் இன்னும் மிக முக்கியமான ஒருவர், அவர்தான் ஜேம்ஸ் டிரோசி. தந்தை ஜேம்ஸ் டிரோசி 1701 பிறந்து 1774 நம்முடைய மண்ணிலேயே மறைகிறார். அவர் சருகணியை மையமாக கொண்டு அவர் அரும்பணியாற்றியிருக்கிறார். மக்களும் அரசர்களும் நோய்வாய்ப்பட்ட பொழுது தண்ணீரை மந்திரித்து கொடுத்து அந்த தீர்த்தத்தை குடித்தவர்கள் குணமடைந்திருக்கிறார்கள். அதனால் அரசர்களுடைய மறைமுக ஆதரவு கிறிஸ்தவத்திற்கு அந்த சமயத்திலே ஏற்பட்டிருக்கிறார். அவர் சருகணியில் இருந்து கொண்டு சருகணியின் முதல் புனிதராக அவர் இருந்து கொண்டு செயலாற்றியிருக்கிறார். அவர் மருது சகோதரர்களையும் அரசியல் எதிரிகளிடமிருந்து காப்பாற்றி இருக்கிறார். அதன் காரணமாக மருது சகோதரர்கள் ஏறத்தாழ 40 கிராமங்களை கொடையாக கொடுத்திருக்கிறார்கள் என்ற வரலாறும் இருக்கிறார். எப்படி இந்த அருமையான அருள் தந்தை ஜெரோம் டிரோசி அவர்கள் அன்று எப்பொழுது 18ஆம் நூற்றாண்டு 1774 அவர் இறந்திருக்கிறார். ஆனால் இன்றும் மக்கள் அவர் கல்லறைக்கு சென்று வருகிறார்கள். இப்படி இவரும் ஒரு இரத்தம் சிந்தாத மறைசாட்சியாக இருக்கிறார். மூன்றாவதாக உருவாகி வரும் புனிதர் நம்முடைய இறை ஊழியர் லெவே அடிகள். அவரை பற்றி நமக்கு நன்றாக தெரியும், நிறைய தெரியும். எனவே இப்படி 5 பேர், 5 பேரிலே 2 பேர் ரெட் மார்ச்சஸ், இரத்தம் சிந்திய மறைசாட்சிகள். 3 பேர் இரத்தம் சிந்தாத மறைசாட்சிகள். அவர்களை ஒயிட் மார்ச்சஸ் என்று கிறிஸ்தவம் அழைக்கிறார். எனவே இப்படி தங்களுடைய கடுமையான துறவு வாழ்வால், கடுமையான நோன்பால், தங்களுடைய அருள் பணிக்காக அவர்கள் ஏற்றுக்கொண்ட துன்பத்தால், கடைசி வரை உறுதியாக நின்று தன் மக்களை காத்த காரணத்தால் இவர்களை ஒயிட் மார்ச்சஸ் என்று நாம் அழைப்பது முறையாகும். எனவே இப்படி இத்தனை 5 பெரும் கதாநாயகர்கள், இவர்கள் இரத்தத்தால், இவர்கள் வியர்வையால் நாம் கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம். கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம் என்பது சாதாரணமாக அல்ல, சமூகத்தில் ஒரு அந்தஸ்து உடைய கிறிஸ்தவர்களாகவும் சமூக அந்தஸ்து பெற்ற மனிதர்களாகவும் இருக்கிறோம். மூன்றாவதாக நாம் இறைவனை நோக்கி நடக்கின்ற இறைவனுடைய மக்களாக இருக்கிறோம். நாம் மறு உலகிலே அடையப்போகிற அந்த பேரின்பத்தினுடைய முன் சுவையை தூய்க்கிற மக்களாக நாம் இங்கே திருப்பயணிகளாக இருந்து கொண்டிருக்கிறோம். எனவே இப்பேற்பட்ட திருப்பயணம்தான் நம்முடைய திருப்பயணம், இறைவனை நோக்கிய பயணம். பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் 3:20 பவுல் சொல்லுவது போல, விண்ணகமே நமது தாய்நாடு. முதல் முறையாக திருத்தந்தை 6ஆம் கிளெமெண்ட் 50 ஆண்டுகளுக்கு ஒரு முறை யூபிலி ஆண்டை கொண்டாட வேண்டும் என்று பணித்தார். அந்த யூபிலி ஆண்டினுடைய கொண்டாட்டத்தால், கிறிஸ்தவ மக்களின் இறை நம்பிக்கையால், விசுவாசத்தால் கொள்ளை நோய்கள் அகன்றன, மக்கள் சுகமாக வாழ ஆரம்பித்தார்கள். அதனால்தான் திருத்தந்தை 6ஆம் பயஸ் 25 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்த யூபிலி ஆண்டை கொண்டாட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அந்த வகையில்தான் 2000 ஆண்டு மாபெரும் யூபிலி ஆண்டு என்று 3000 ஆண்டு தொடங்குகிற வேளையிலே திருத்தந்தை 2ஆம் ஜான் பவுல் நம்மை மாபெரும் யூபிலி ஆண்டு கொண்டாட அழைத்தார். அதனை 3 ஆண்டுகளாக தயாரிப்பு செய்தார். அப்படித்தான் தந்தையின் ஆண்டு, மகனின் ஆண்டு, தூய ஆவியாரின் ஆண்டு என்று 97, 98, 99வது வருடங்கள் கொண்டாடப்பட்டன. 2000ஆம் ஆண்டை நற்கருணை ஆண்டு என்று சொல்லி, கடவுளுடைய மானிட உடலேற்பு
இயேசுவின் மானிட உடலேற்பு என்ற அந்த நிகழ்வை பெரிதாக நாம் கொண்டாடினோம். எப்பொழுது 25 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கொண்டாடப்படுகிற இந்த யூபிலி ஆண்டை நாம் கொண்டாடுகிறோம். இந்த யூபிலி ஆண்டில் நாம் ஒவ்வொரு வருடமும் இங்கே ஓரியூருக்கு வருகிறோம். ஆனால் யூபிலி ஆண்டிலே சிறப்பான பலன்கள் இருக்கின்றன. ஆண்டு முழுவதும் எந்தெந்த நாட்களிலே நாம் சிறப்பு பரிபூரண பலன், நிறை பலனை பெற்றுக்கொள்ளலாம் என்று தந்தையர்கள் திருப்பலி முடிந்தவுடன் சொல்வார்கள். ஆனால் இப்பொழுது நாம் இங்கே வருகிற பொழுது நிறை பலனை பெற்றுச் செல்கிறோம், பரிபூரண பலனை பெற்றுச் செல்கிறோம். யாரெல்லாம் பாவ சங்கீர்த்தனம் செய்து ஒப்புரவு அருட்சாதனத்தை மேற்கொண்டு நற்கருணை வாங்கி ஜெபிக்கிறார்களோ அவர்களுக்கு பரிபூரண பலன், நிறை பலன் கொடுக்கப்படுகிறது. இந்த சிறப்பு சலுகையானது ஆண்டிலே பல முறை கொடுக்கப்படுகிறது. அது அதிலே ஒன்றுதான் நான் இந்த திருத்தல பசிலிக்காவாக உயர்ந்தது என்று அறிவிப்பு செய்த நாள், அதே போல நாம் அதனை கொண்டாடிய நாள், இப்படி பல நாட்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. இந்த நாட்களிலெல்லாம் நாம் இங்கு சிறப்பு விருந்தினராக வருகை தந்து நாம் ஜெபித்து சென்றோம் என்றால் நிறை பலன் பெற முடியும். எனவே இந்த புதிய ஏற்பாட்டின் பின்னணியிலே நாம் இவ்வாறு நிறை பலன் பெறவும், ஆசீர்வதிக்கப்படவும், மறு உலக வாழ்வுக்கு தயாராக இருக்கவும் நமக்கு கடவுள் இந்த யூபிலி ஆண்டிலே அருள் செய்கிறார். ஆனால் பழைய ஏற்பாடு இன்னும் ஒரு படி இறங்கி வந்து சமூகம் பற்றி சிந்திக்கிறார். யூபிலி வரலாறு என்று பார்க்கிற பொழுது பழைய ஏற்பாட்டிலே லேவியர் ஆகமம் 25:8 முதல் 55 உள்ள பகுதியிலே நாம் வாசிக்க கேட்கிறோம். 7x7 49, 50வது ஆண்டு அது ஓய்வு ஆண்டு. அதிலே என்ன நடக்கும் என்று சொன்னால், அடிமைகள் விடுதலை செய்யப்பட வேண்டும், நிலங்களிலே விவசாயம் பயிரிடுதல் செய்யக்கூடாது, அதன் காரணமாக அடிமைகளுக்கும் வேலையாட்களுக்கும் ஓய்வு கொடுக்கப்படுகிறது, ஏன் நிலத்திற்கும் ஓய்வு கொடுக்கப்படுகிறது. அதன் காரணமாக ஓய்வு பெற்ற அந்த நிலம் அடுத்தடுத்த ஆண்டுகளிலே நல்ல மகசூல் தருவதற்கு வாய்ப்பாக அமையும். எனவே தான் இந்த பழைய ஏற்பாட்டு யூபிலி என்பது விடுதலையின் யூபிலியாக இருந்தது. அடிமைகள் யாரெல்லாம் இந்த 49 ஆண்டுகளிலே வாங்கப்பட்டார்களோ அவர்களெல்லாம் 50வது ஆண்டிலே அவர்கள் விடுதலை செய்யப்பட வேண்டும். யாரெல்லாம் ஏழை விவசாயிகள் நிலங்களை விற்றிருந்தார்களோ அவர்களுக்கு பெரும் முதலாளிகள் நிலத்தை திரும்பி கொடுத்து விட வேண்டும். அது மட்டுமல்ல, கடன் மன்னிக்கப்பட வேண்டும். கடன் மன்னிக்கப்பட வேண்டும். அன்றும் சரி இன்றும் சரி கடன் வாங்கியே அழிந்து போனவர்கள் இருக்கிறார்கள். கவிஞர் சொல்லுவது போல, ஒரு நாள் ராஜா ராணி வேஷம் போடும் குற்றத்திற்காக காலம் முழுவதும் கட்டுவது கண்ணீர் கம்பம் என்று சொல்வார். ஒரு நாள் ராஜா ராணி வேடம் என்பது திருமணம் சிறப்பாக வைக்க வேண்டும் என்பதற்காக நிறைய கடனை வாங்கி வாழ்நாள் முழுவதும் அவர்கள் கடன்காரர்களாக இருந்து விடுகிறார்கள். இன்றைய நாளிலே நான் யூபிலி ஆண்டை நம்முடைய மறை மாவட்டத்திலே தொடங்கி வைத்த பொழுது சொன்ன செய்தியை சொல்ல விரும்புகிறேன். நாம் உண்மையிலேயே இந்த யூபிலி ஆண்டை சரியாக கொண்டாட வேண்டும் என்றால் நம்முடைய நெகம் சிறிது சுண்டுகிற அளவிற்கு நாம் செய்ய வேண்டும் என்றால், யாரெல்லாம் பிறருக்கு கடன் கொடுத்திருக்கிறீர்களோ அப்படியே கடனை மன்னித்து விட்டால் மிகவும் நல்லது. இல்லை என்றால் குறைந்தபட்சம் நீங்கள் கொடுத்த பணம் வட்டியாக வந்துவிட்டால் உறுதியாக அதனை விட்டுவிட வேண்டும். காரணம், 1 லட்சம் கடன் வாங்கி 1 கோடி ரூபாய் கடன் கட்டி செத்துப்போனவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுடைய சாவுக்கு யார் காரணம்? கடன்காரர்கள், ஈட்டிக்காரர்கள் தான் காரணம். அப்படி நாம் இருந்தோம் என்று சொன்னால் நம்முடைய மக்களுடைய கடன்களை உடனடியாக அவர்களுடைய அசல் சேர்ந்து விட்டதோ இல்லையோ மன்னித்து விட்டீர்கள் என்றால் உங்களுக்கு சிறப்பான இடம் வானகத்தில் இருக்கும். அப்படி இல்லை என்றால் குறைந்தபட்சம் அசல் சேர்ந்த பிறகு நிச்சயமாக வட்டியை மன்னித்து விட வேண்டும். அதனை நம்முடைய மறை மாவட்டத்தினுடைய ஒரு சிறப்பான யூபிலி கொண்டாட்ட நடைமுறையாக நான் உங்களிடம் மனதார பரிந்து கேட்டுக்கொள்கிறேன்.
இப்பொழுது நாம் நன்றி கூறுதலுக்கு வருகிறோம். நம்மை எவ்வளவு அற்புதமாக கடவுள் ஆசி வைத்திருக்கிறார். நான் தொடக்கத்தில் சொன்னது போல 5 பெரும் மறைசாட்சிகள் சிவகங்கை மதுரையிலிருந்து பிரிந்த பிறகும் கூட இவர்கள் 5 பேரும் நம்ம கூடவே இருக்கிறார்கள். இந்த அளவிற்கு இவ்வளவு அரும்பெரும் 5 மறைப்பணியாளர்களுக்காக நாம் இறைவனுக்கு நன்றி கூறுவோம். நம்முடைய இத்தனை 1000 குடும்பங்களுக்காக, நம்முடைய மறை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கத்தோலிக்க கிறிஸ்தவ குடும்பங்களுக்காகவும் இறைவனுக்கு நன்றி கூறுவோம். இவ்வளவு அருமையான அருள் பணியாளர்களை தந்த இறைவனுக்கு நன்றி கூறுவோம். தொடர்ந்து சிறப்பான பணிகளை அரவமில்லாமல் செய்து கொண்டிருக்கிற துறவிகளுக்காக, குறிப்பாக அருட் சகோதரிகளுக்காக நாம் இறைவனுக்கு நன்றி சொல்வோம். நாம் ஒவ்வொருவரையும் பல்வேறு இடர்கள், இக்கட்டுக்கள் அவற்றிடமிருந்தும் நம்மை காத்து வருவதற்காக நன்றி கூறுவோம். குறிப்பாக நாம் திட்டமிட்ட செயல்கள் சில தடைகளை சந்தித்தாலும் அவை தடைகளையும் தாண்டி நடைபெற்று வருவதற்காக இறைவனுக்கு நன்றி சொல்வோம். நம்முடைய பேராலய கட்டுமான பணி அஸ்திவாரத்திலிருந்து மேலே வந்துவிட்டது. எனவே அந்த பணிக்காக, பேராலய கட்டுமான பணிக்காக இறைவனுக்கு நன்றி சொல்வோம். நம்முடைய ராமேஸ்வரம் மீனவர்கள் படுகிற தொல்லைக்கு அவ்வப்பொழுது தீர்வு கிடைப்பதற்காக கச்சத்தீவிற்கு நான் சென்ற பொழுது இலங்கை அதிபரை யாழ்ப்பாண ஆயரோடு தொடர்பு கொண்டு பேசியதில் மறுநாளே 40 மீனவர்கள் சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்டார்கள். எப்படி நம்முடைய மீனவர்களுடைய பிரச்சனைகள், அதற்கு பிறகும் இந்திய பிரதமரை நம்முடைய மீனவர்கள் சென்று சந்தித்தார்கள். நம்முடைய மீனவர்களுக்கும் இலங்கை மீனவர்களுக்கும் இடையே பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. இப்படி பல்வேறு பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. அருள் பணிகளை பொறுத்தளவில் நம்முடைய இறை ஊழியர் லெவேயினுடைய புனிதர் பட்டத்திற்கான முதலிலே அவர் வணக்கத்திற்குரியவராக வேண்டும், அதற்கு பிறகு அருளாளராக வேண்டும், அதற்கு பிறகுதான் புனிதர். எனவே இந்த வணக்கத்திற்குரியவர் என்ற நிலையை அவர் அடைவதற்கான எல்லா முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. சருகணியிலே அவர் வாழ்ந்த வீடு, அவர் வாழ்ந்த அறை அருங்காட்சியகமாக மாறி இப்பொழுது ஒரு நற்செய்தி அறிவிப்பு மையமாகவே அது மாறியிருப்பதை நாம் பார்க்கிறோம். அதெல்லாம் கடந்து பல்வேறு பணிகள். ஒன்றை மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன். நம்முடைய முதியவர்களுக்கான 70 வயதை தாண்டிய முதியவர்கள் வறுமையின் காரணமாக அல்லது முதுமையின் காரணமாக ஒருவேளை சூடான நான்வெஜ் உணவு உண்ண முடியாதவர்களுக்கு இப்பொழுது மறைமாவட்டம் முழுவதும் அவர்கள் அடையாளம் படுத்தப்பட்டு அவர்களுக்கு சூடான உணவு 1 மணிக்கு முன்னால் சென்று விடுகிறது. எனவே இத்தகைய பணி அன்னை தெரசா போல ஏழைகளையும் எளியவர்களையும் நினைப்பது தான் நம்முடைய முதல் பணி என்பதனை நம்முடைய மறை மாவட்டம் அடிக்கோடிட்டு காட்டுகிற இந்த நல்ல செயலுக்காக இறைவனுக்கு நன்றி சொல்வோம். இந்த வகையிலே ஒரு கதையை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அப்துல் ரஹ்மான், கவிக்கோ அப்துல் ரஹ்மான் மிகச்சிறந்த எழுத்தாளர். அவருடைய 2 தொகுதி நூல்கள் இது சிறகுகளின் நேரம். அந்த நூல் அவர் எங்கே இருந்து கருத்துக்களை அந்த நூலுக்கு எடுத்திருந்தார் என்றால் சொன்னால், அவர் இந்த அரபு மொழி பேசுகின்ற பகுதிகளிலே காணப்படுகிற கதைகளை எடுத்து அவர் கதைகளாகவும் கருத்துக்களாகவும் தந்திருக்கிறார். ஒரு கதை, ஒரு பண்ணையாருக்கு அவருடைய நிலத்திலே வாழை மரங்கள் காய்க்க ஆரம்பிக்கின்றன. முதல் மரம் தார் விட்டு அழகான பெரிய பெரிய காய்களாக காய்த்திருக்கிறது. அதனை மரத்திலேயே பழுக்க வைக்கிறார். பழுக்க வைத்து தன்னுடைய வேலைக்காரனை கூப்பிட்டு அந்த தாரை வெட்டி கோயிலில் கொண்டு போய் கொடுத்துட்டு வான்னு சொல்லிடுறார். இவன் போய் கொடுத்துட்டு வந்துடுறான். அன்னைக்கு ராத்திரி கடவுள் அந்த முதலாளிக்கு கனவுலே தோன்றுகிறார். டேய் பையா, நீ கொடுத்து விட்டீங்களடா, ஒரு வாழைப்பழம் சூப்பர்ரா அப்படின்னார். இந்த முதலாளிக்கு தூக்கம் போயிடுச்சு. என்னடா ஒரு தார் நிறையா நம்ம பழத்தை கொடுத்து விட்டோம், இந்த ஒரு பழத்தை கொடுத்து விட்டு சாமிக்கு மீதி பழத்தையெல்லாம் வீட்டுக்கு கொண்டுட்டான் போயிட்டான்னு சொல்லி மறுநாள் தூங்காமல் காத்துக்கிட்டு இருந்து வேலைக்காரன் வந்த உடனே அடியான்னு அடிச்சிட்டான். அவன் என்ன சொன்னான், சாமி சார் ஐயா, நான் கொண்டு போய் ஒரு முழு தாரையும் கொடுத்துட்டேன் அப்படின்னா. போய் சொல்லாதடா, சாமி வந்து சொன்னிச்சு ஒரு பழத்தை தான் கொடுத்தேன். ஐயா, ஒரு பழத்தை தான் நான் பசி தாங்காமல் தின்னு விட்டேன்
அப்படின்னா மறுநாள் இரவு கடவுள் தோன்றுகிறார். அடே, அந்த பசிச்சிருந்தான் பாரு, அவன் சாப்பிட்ட ஒரு பழந்தாண்டா எனக்கிட்ட வந்துச்சு, மற்ற 99 பழமும் பூசாரிக்கிட்ட போயிடுச்சுடா என்று சொன்னார். எனவே ஏழைகளின் சிரிப்பில் இறைவனை காண்போம், ஏழைகளை நினைப்போம். நம்முடைய வசதிகளை பெருக்கிக் கொண்டே செல்வதல்ல நம்முடைய ஆன்மீகம். நம்மை நாம் இழப்பதால் ஏழை எளியவர்கள் வாழ்வு பெறுவது, அதுதான் நம்முடைய ஆன்மீகம். அத்தகைய ஆன்மீகத்தை நாம் பெற்றுக்கொண்டவர்களாகவும், அதற்கடுத்து நாம் வேண்டி வந்த அனைத்து மன்றாட்டுகளும் கேட்கப்பட்டவர்களாக ஓரியூர் திருத்தலத்திலிருந்து செல்வதும் தான் இந்த நாளுடைய நோக்கம். அப்படி பார்க்கிற பொழுது பருவமழை பொய்க்காது பெய்து நல்ல விவசாயம் தழைக்க வேண்டும், மீனவ பிரச்சனை முற்றிலும் தீர வேண்டும், ஏழை எளியவர்களை நாம் என்றும் கருத்தில் கொள்ள வேண்டும். இந்த உலகு நமக்கு சதமல்ல, மாறாக இந்த உலகிலிருந்து நாம் மறு உலகை நோக்கி செல்லுகிற திருப்பயணிகள் என்பதனை மனதில் கொண்டே வாழ வேண்டும். அப்படி வாழ்ந்தால் நாம் நல்லவர்களாகவும் புனிதர்களாகவும் வாழ்வோம். அத்தகைய அருள் நலனை நமக்கு தரவும், நம்முடைய வீடுகளில், கிராமங்களில் விபத்துக்களில் பாதிக்கப்பட்டு நோய்களிலால் ஆட்கொள்ளப்பட்டு துன்பப்படுகிற அனைத்து சகோதர சகோதரிகளும், ஏன் சிறைச்சாலையிலே வாழ்கிற ஆண்கள் பெண்கள் அத்துணை பேரும் கடவுளுடைய அனுக்கிரகத்தையும் கடவுளுடைய ஆதரவையும் பெற வேண்டும். கடவுள் தரும் விடுதலையையும் நற்சுகத்தையும் பெற வேண்டும். நாம் நல்ல கிறிஸ்தவர்களாக இந்த செம்மண் மறை மாவட்டத்திற்கு நல்ல பெயரை தருகின்ற நல்ல கிறிஸ்தவர்களாக வாழ இறைவதாமே அருள் புரிவாராக. அதற்காக நம்முடைய செம்மண் புனிதர் வழக்கம்போல் இடைவிடாது நமக்காக பரிந்துரைப்பாராக. ஆமென்.